ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரோஷன் ரோஸ்மா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருண்ட உலகம் பார்ட் 3 கைஸ், சீசன் 2 பார்ட் 3 கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர் கமெண்ட்ஸை பார்த்துடலாம் கைஸ். ஸோ இவங்க தான் நம்ம சூப்பர் கமெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட், ஐ கான்ட் ப்ளே ஃப்ரீ ஃபயர், என்ன ஃபோன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ சாரி. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா டே தான் வீடியோ பண்ணோன்னு இருந்தேன். ஏன்னா April 18 தான் பர்த்டே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜரும் இது பண்ண போகிறேன், வேறு கொஞ்சம் என்ஷான்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸும் ஒன்று காணிப்பேன். அதை நான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம், இல்லை ஒரு ஷாப்பு. ஏன்னா நம்ம டூல்ஸ் அண்ட் ஆர்மர் டிபார்ட்மெண்ட்டு நம்மகிட்ட யாராவது வாங்குவாங்க. ஐ மீன் என் தம்பி, என் கூட மல்டிப்ளேயர் ஆடுற தம்பி அப்படி வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கு நான் ஷாப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் சர்ப்ரைஸ். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு அப்புறம் காணிக்கிறேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வில்லேஜுக்கு போகணும் கைஸ். அதுக்கு தான் இப்போ நம்ம இது பண்ணிகிட்ருக்கேன். கீழே போக முடியல, இருங்க. லீடு எடுக்கணும் கைஸ். பரவாயில்ல, லீடு எதுக்க தேவைப்படும் இல்லை கைஸ், எனக்கு தெரிஞ்சு லீடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போயிடலாம். போட்டு வேணும் கைஸ், அதுக்கு வுட் எடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன் கைஸ், எது எடுக்கணும்னு தெரியாமல். கொஞ்சம் அயனு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரில. முதல்ல வுட் எடுத்துடலாம். போட் பண்ணிட்டோன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். நம்ம செரி பிளாஸமே பண்ணணுங்க. அவ்வளோ செரி பிளாஸம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ செரி பிளாஸம் எடுத்துக்கலாம். ஓகே, செரி பிளாஸம் போட் ஷீல்டு பண்ணிக்கிட்டு, ஷீல்டு பண்ணனே போட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன் கைஸ், ஏன்னே தெரில. என்ன பாருங்க, இருங்க, எனக்கு இன்னொரு வீட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நம்ம போட்டு பண்ண போனோன்னா எதுக்கு ஷீல்டு பண்ணுன்னு தெரில. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அங்கே மேபி ஏதாவது நடக்கலாம்ல, அதனால். ஸோ கொஞ்சம் ஓட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அவ்வளோதான் போட்டு. ஓகே, எஸ் சார், எடுத்தாச்சு. வாங்க போகலாம், கீழே போகலாம். எஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி போவோம் கைஸ். ஏன்னா அது நான் ஒரு வெப்சைட்டில் போட்டு பார்த்தேன் கைஸ், வில்லேஜோட கோஆர்டினேட்ஸ். அது ஏதோ -400 எவ்வளோ வந்தது. ஸோ அதான் நம்ம அங்கே தான் போக போகிறோம், இந்த போட்டை யூஸ் பண்ணி. பாருங்கள், போகலாம். ரைட், அங்கே போய் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி அவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி வந்துட்டேன். இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன் கைஸ். அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ வில்லேஜ் பாருங்க கைஸ், வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். வி ஆர் ப்ரோ பிளேயர் கைஸ், வி ஆர் ப்ரோ பிளேயர். ஓகே, நம்மளே சொல்லிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் செத்துட்டேன்னு வைங்க, அவ்வளோதான். அதான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறேன். அங்கே வேறு இருக்குது கைஸ். யாமலே எப்படி பண்ணுறீங்க? சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கே எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஏய், இவன் வேண்டாம் கைஸ், இந்த பச்சை கலர் சட்டை போட்டிருக்கான்ல கைஸ், அவன் பேர் ஏதோ சொல்லுவாங்க. நீ அவனை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறதுங்க. அவன் எந்த ஜாபும் எடுத்துக்க மாட்டான் கைஸ். எப்படின்னா தண்டமாக இருப்பாங்க, வீட்டில் திட்டுவாங்களே, அதே மாதிரி தான் அவன். வேஸ்ட்டு, நீங்கள் அவனை யூஸ் பண்ணவே தேவையில்லை, கன்ஃபார்ம் அவன் வேஸ்ட் தான். ஸோ அவங்க செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அங்கே இருக்குது குட்டு இது ஆப்பிள் சாப்ளின் எடுத்துக்கணும் கைஸ். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக செரி பிளாசமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சரி வாங்க கீழே போகலாம். ஸோ பிளாக் ஸ்மித் இடத்துல லூட் அடிக்க வந்திருக்கேன். என்ன இருக்குது? டைமண்டு. சூப்பர் கைஸ், 3 டைமண்டு, ஒரு செட் அயன் ஆர்மர். இதை நம்ம போட்டுப்போம். அப்புறம் ஒரு 4 அயன், அது எதுக்கு பரவாயில்ல. ப்ரெட்டு, சாப்ளின், என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிடச்சிச்சு கைஸ். என்னோட வில்லேஜில் போட்டை தூக்கி பண்ணிடுறேன். அந்த செஸ்ட்டும் தூக்கிடலாமல்ல, ஆர்மர் போட்டுட்டு செஸ்ட்டு லூட் எடுத்துடலாமா? எஸ், எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டோரேஜ் வேணும். நம்ம என்ன கெட்டாமல் இருக்கோம். ஸ்டோரேஜுக்கு 100 ஐங்கோளம். நான் ஒன்று அடிக்கவே இல்லை, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, அந்த பயம் இருக்கணும். என்னை பார்த்தீங்களா கைஸ், என்ன பார்த்து ஐங்கோளம் பயந்துட்டோம். அவுச், நம்ம எது கீழே வந்துன்னு தெரில. ஸோ இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது கைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்ட் 4ல் ரேடு பண்ணலான்னு இருக்கேன். யாம்லே இப்படி பண்ணுறிய? நான் என் பாட்டுக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்னடா வருது சொல்லி வாய் முடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து நாட் குட் தம்பி, நாட் குட். ஓகே கைஸ், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரேடு உருவாக்கி நம்ம ரேடு அழிக்கணும். நம்ம எப்படியும் அதுக்கு 100 வாட்டிக்கு மேலே செத்துருவோம். அதுக்கப்புறம் ரேடை முடிச்சிட்டோன்னா
நம்மளுக்கு இந்த போர்ஷனும் கிடச்ச மாதிரி ஆயிரும். ஏதோ ஒரு போர்ஷன் சொல்லுவோம். அதுக்கு வில்லேஜரை போஸ்ட் பண்ண கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃப் வில்லேஜ் கிடச்சிரும். ஸோ நிறைய எமரால்டு உருவாக்கலாம். எமரால்டு உருவாக்கி நிறைய யூஸ்ஃபுல் ஐட்டம் பண்ணலாம். இருங்க, இந்த இடம் என் கீழே இருக்கிறனால நிறைய மாப் ஸ்பான் ஆகுது கைஸ். என்ன இந்த மாதிரி மென்டலால் தான் ஸ்பான் பண்ணி விடுது. இப்போ நான் என்ன பண்ணுறது கைஸ்? போ நான் ஏதாச்சும் அடிச்சுட்டு இருக்கேன். கைஸ் ஸ்டிக் வச்சு போ நீ சாவு. அவ்வளோ முடிச்சிட்டேன் கைஸ். கடைசியாக ஸ்வாட் எடுத்து அடிச்சிருக்கேன். இப்போ மேலே போய் அப்படியே பெட்டில் போய் படுக்கிறேன் கைஸ். ஃபைனலி டைம் முடிஞ்சுது. நம்ம எதுக்கு வில்லேஜுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு சத்தியமாக தெரில கைஸ். நம்ம போட்டில் வில்லேஜரை அடைக்க வந்தோம். இருங்க வந்துடும். ஓகே கைஸ், நம்மளுக்கு இந்த போர்ஷன் ஸ்டாண்டை தேவைப்படும். ஏன்னா ஒருத்தனை போர்ஷன் ஸ்டாண்டாகவும் மாற்றிக்கலாம் ஜாபாக. வேறு நம்மளும் நிறைய போர்ஷன் பண்ணிக்கலாம் கைஸ். இன்ஃபினிமிட்டி போர்ஷன் பண்ணலாம், வீக்னஸ் போர்ஷன் பண்ணி நிறைய பேர் ட்ராப் பண்ணி ஜாம்பி இது பண்ணி அவனை சீப் ட்ரேடிங்க்கு பண்ணலாம் கைஸ். இருங்க, இங்கேருந்து கீழே வரலாமா? வேண்டாம், நான் திருப்பி அதே லொக்கேஷன் வந்திருக்கேன் கைஸ். எஸ் பார்த்தீங்களா கைஸ், நான் ப்ரோ பிளேயர் சொன்னேன்ல, கரெக்டாக இருந்தேன். ஓகே, நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். எஸ் இது கைஸ், இது ஈஸி லெவல் கைஸ். ஈஸி லெவல் கைஸ், இப்படி ஸ்பான் ஆகுறாங்க. ஈஸி லெவல் இது. நம்ம ஹார்ட் வச்சு எப்படி பெட் ராக்கே மோசம் தான்டா. பெட் ராக்கு அதான் பெட் ராக்னே போட்டிருக்கேன். பெட்டில் அட்மிட் பண்ணிடுவோம் உங்களை, அதான் பெட் ராக். சும்மா சொன்ன கைஸ், நீங்கள் சீரியஸாக எடுக்காதுங்க. அதை பாருங்க கைஸ், எவ்வளோ பேருன்னு பாருங்க. அவ்வளோதான், கீழே வந்துட்டேன். அவனை அங்கே இருந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இருங்க, நம்ம இது எதுக்கு கலெக்ட் பண்ணுறோன்னா ஃபார்மர்கிட்ட. டேய் பேசிட்டு இருக்கிறது தான் வந்து அடிக்கிறீங்க. ஓகே கைஸ், என்னன்னா ஃபார்மர்கிட்ட வீட்டுக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு நான் அவ்வளோ சாப்பிட போகிறதில்ல, அப்படியே சிக்கன் தான் நம்மலாம். வேறு ஸ்கெலிட்டன் பயபில் வேறு ஜாம்பி அடி பாருங்க கைஸ். ஜாம்பி ஸ்கெலிட்டன் சண்டை போட்டுட்ருக்கானு. சரி, நம்ம இந்த க்ரீப்பரை முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். ரிவர்ஸ் வந்துடுவோம். முடியல, கன்ஃபார்ம் ஆர்ஐபி தான். ஜாம்பி ப்ளீஸ் அடிச்சிரு. எஸ் கைஸ், இப்போ அவனும் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாப்பி. ஃபைட் போடுங்க கைஸ், ஃபைட் போடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு காணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் தான் கைஸ் வியூவர்ஸ். ஓகே, உங்களை தான் நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்றேன். ப்ளீஸ் கோஆப்ரேட். முடிச்சிடுறேன். அவனை எடுத்துட்டாங்க. சரி விடுங்க, நம்ம கடைசி ஏப்பிள் எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் ஸ்கெல் கைஸ், நீங்களே பாருங்கள் தெரியும். ஃப்ளெச்சர்லாம் ஜாம்பிஃபைடாக வராங்க. எப்படி கைஸ் ஃபான் ஆகுறாங்க தெரில. சரி, நம்ம ஒரு 2 வில்லேஜர் இதில் பிடிக்கணும். ஸோ பிடிச்சிட்டேன் கைஸ். நான் போய் ஷிப்மெண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ், ஷிப்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அங்கே தான் ட்ராப் டோராக இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம வில்லேஜரை அடைச்சி வச்சுருக்கோம் கைஸ். எஸ் ரியலி நான் அங்கே தான் அடைச்சி வச்சுருக்கேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அங்கே உள்ளே போகணுன்னா இப்படி நிறைய ட்ராப் டோர் இருக்கும் கைஸ். இவங்கள ப்ரீட் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். எத்தனை ப்ரெட்டு கொடுத்தேன் தெரியுமா? ஓகே, இப்படி ஃப்ளெச்சரும் வச்சுருக்கேன் கைஸ். ஃப்ளெச்சர் காணும். பேபியாக இருக்காங்க கைஸ். என்னமோ ஃப்ளெச்சர் ஆகும். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ எனக்கு ஏதாவது இது கொடுங்க கைஸ். எனக்கு வில்லேஜரை பற்றி அவ்வளோ தெரியாது. நம்ம நிறைய விஷயமாக விளையாடினாலும் வில்லேஜரில் எது ஓபியாக இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். ஃப்ளெச்சர் ஓபி, ஏன்னா அவன் ஸ்டிக்கு தான் ட்ரேட் பண்ணுவான். அவனை கொஞ்சம் ஜாம்பிஃபைடாக மாற்றி சீப் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வாடை வாங்கி விற்கணும் கைஸ் நம்ம ஷாப்பில். இந்த என்னது ஷார்ப்னஸ் 2ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போய் நான் சீக்கிரட்டாக நான் சொன்னது காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது பாருங்க கைஸ், அம்மாங்கஸில் இருக்கோம்ல நம்ம இந்த வெண்ட்டு, அதுதான் கைஸ். இருங்க, இதான் கைஸ் நம்ம ஷாப்பு. நம்ம ஷாப்புக்குள்ள இங்கே கவுண்டர் வைக்கணும் தான் இப்போ அடுத்த பாட்டில் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ இதான் கைஸ் நான் விற்கிறேன். இதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அயன் ஆர்மர் இப்போ நம்ம மேப்பில் யாரும் வச்சிடல நம்ம வேர்ல்டில். ஸோ நான் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் சோல்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ஷான்மெண்ட் டேபிளும் பண்ணோம். அதனால் இப்போ நான் என்ஷான்மெண்ட் டேபிள் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். தலைவலி, இன்னும் நிறைய வேலை இருக்குதுங்க. சறுக்குன்னு உங்களுக்கு முடிச்சு காமிச்சிட்றேன். ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகலை கைஸ். நீங்களும் ஃப்ரீயாக இருக்குண்டா கைஸ். எப்பவும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் அவங்க அம்மா அப்பா திட்ட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா எடிட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டாக காணிக்கிறேன் கைஸ். இருங்க,
கொஞ்சம் பேட்சும் இருக்குது கைஸ் அதில் கொஞ்சம் எஸ் ஓகே கைஸ் ஃபைனலி நம்மளோட இதை முடிச்சிட்டோம். ஸோ வாங்கணும் கைஸ் நம்ம என்ஷான்மெண்ட் பண்ணிடலாம். நம்ம பிக் ஆக்ஸு ஸ்வாடு என்ஷான்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி வீடியோவுக்கு எல்லா டார்கெட்டும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூ டார்கெட் பண்ணலாம் கைஸ். ஸோ வேறு ஏதாவது லோ எம்பி லோ கிராஃபிக்ஸில் ஏதாவது ஜாலியான கேம் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், நான் அது விளையாடி போகிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ஷான்மெண்ட் பண்ண போகிறோம். ஆக்ஸு லேபிஸ் அண்ட் ஸ்டாக் இருக்குது. எஃபெக்ட் 1, ஷார்ப்னஸ் 1, எஃபெக்ட் 1. எஃபெக்ட் 1 கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன், அட்டாக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் ஷார்ப்னஸ் 1. அடுத்த வீடியோவில் லெவல் அப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் கைஸ். இந்த என்ஷான்மெண்ட் டேபிள் சுற்றி இது வச்சோம்னா கடைசியாக பிக் எக்ஸ் என்ஷான்மெண்ட் பண்ணோம். எஃபெக்ட் அன்பிரேக்கிங் எஃபெக்ட் போதும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணணும். எஃபெக்டே போதும்னு நினைக்கிறேன். அன்பிரேக்கிங் எஃபெக்ட் போட்டாச்சு, டைம் இல்லை நம்மளுக்கு. ஓகே ஷவல் என்ஷான்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த என்னது ஸ்டோன் ஷவல் சும்மா சொன்னேன், அதெல்லாம் பண்ண பண்ணேன்னா வேஸ்ட் ஆகும் கைஸ் லேப்பீஸு. ஸோ இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரே அடி தான் கைஸ், இங்கே பாருங்கள் ஒரே அடி தான் பாருங்க, நான் ஜம்பும் பண்ணல, ஒரே கிளிக்கு தான் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இருங்க எவனையும் முடிச்சிடும். சாவுடா நீ மட்டும் எப்போ 2 டேமேஜ். சரி கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்னது தான், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அதை பற்றியே டென்ஷன் படுத்திட்டுருக்கேன். சரி விடுங்க கைஸ். ஸோ உங்கள்கிட்ட இருந்து விடையை பிடிக்கிறேன். டாட்டா பாய், see you guys.